வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி டேட் கரெக்டாக 19/12 மாதம் 2024. டைம் கரெக்டாக 10:35 இரவு. ஓகே, ஸோ வழக்கமாக ஒரு பட்டாசு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ண போகிற பட்டாசு லிஸ்ட்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ பட்டாசு லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோம் பேஜில் என்னென்னலாம் தெரியுதுன்னு பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜில். ஸோ நான் எந்த ப்ரோக்கரேஜும் ரெக்கமெண்ட் பண்ணலை. இது நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜு, எனக்கு இது செட் ஆகுது, அதனால் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டா? ஸோ எனக்கு இந்த ப்ரோக்கரேஜ் செட் ஆகுது, அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ரோக்கரேஜை நான் ரெக்கமெண்ட் பண்ணல, சஜஸ்டும் பண்ணலை. ஸோ இன்றைக்கி சொல்கிற ஒரு பட்டாசு லிஸ்ட்டு கொளுத்தி விடுறேன், எப்படி வெடிதுன்னு மட்டும் பாருங்கள். ரைட்டா? இந்தியன் ஆயில் கார்பரேஷன், IOCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். ரைட், ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா? 3 மினிட் டைம் ஃப்ரேமில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு மார்க்கெட் போயிருக்கு, மேலே போயிருக்கு. சுமார் 133 140, 7 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஏன் போயிருக்கு? இந்த இடத்துல ஏன் சப்போர்ட் எடுத்திருக்கு? ஓகே, 5 மினிட் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இந்த இடத்துல ஏன் சப்போர்ட் எடுத்திருக்கு? இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்தானா? ஓகே, எந்த கேப்பு? இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்தானா? ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்தானா? ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி ஏன் இங்கே சம்மந்தம் இல்லாத இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்? சப்போர்ட்டிங் இல்லையே, ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எங்கேயோ போனோம், உடஞ்சி ஏன் இங்கே விழணும்? ரைட்? ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான்? இந்த சப்போர்ட் இருக்கு, அதனாலயா? ஸோ இந்த சப்போர்ட்டெல்லாம் எப்பயோ பிரேக் பண்ணிட்டான். ஓகே, இது ஒரு சப்போர்ட்டே கிடையாது, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான் இப்போது. சாரி. ஸோ ஏன் இங்கே ரிஜெக்ட் ஆனா? ரீசன் என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்காங்கிறது. மறுபடியும் சொல்ல முடியாது. அப்படியே ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்குறதுக்கு சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன், ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனான்னு சொல்லி. 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ஸ்டாக் தொடர்ந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது, இங்கேயும் டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் டவுன் ட்ரெண்டா? அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஸோ அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் should respect this level and it should reject this level. ஓகே, அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகணும். இல்லைன்னா ஓப்பனிங்கே இதுக்கு கீழே இருந்துட்டு மேலே போய் க்ரீன் கேண்டில் வச்சிரும். இதுதான் நல்ல அப் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன். ஓகே, ஸோ தொடர்ந்து போனது இங்கேருந்து இங்கே போன மூமெண்ட்டுக்கு இது கரெக்ஷன். ஸோ என்னுடைய என்ட்ரி, என்னுடைய பாயிண்ட், இந்த நம்பர் பாயிண்ட் இது 0.618 ஃபிபோனசி லெவலில் 0.618ங்கிறது நம்ம பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா ஒரு என்ட்ரியை ட்ரை பண்ணலாம். கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டேன்னா வெளில வந்துடலாம். ஓகே, ஸ்டாக்ஸில் கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டேன்னா அப்போ அடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டில் வருதான்னு வெயிட் பண்ணலாம். க்ரீன் கேண்டில் வைக்கலைன்னா அப்படியே அது டெலிவரியில் போட்டு விட வேண்டியது தான். அப் ட்ரெண்டாக இருக்குன்னா அது ஸ்டாண்டர்டாக அப் ட்ரெண்டில் வரும். ஓகே, இது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச கன்ஃபர்மேஷன். அப்படியே 4 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு கன்ஃபர்மேஷன் இது அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன்னு சொல்லி 4 hours என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்
என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, பட் இது ஒரு நல்ல ஷோல்டர் கிடையாது. ஷோல்டரில் பாதி ஷோல்டர் தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஷோல்டரை கன்சிடர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே அக்ரெசிவ் ஃபால். ஓகேவா, அக்ரெசிவ் ஃபால் ஆயிருக்கு. ரைட், நான் வரையறேன், அதை பாருங்க. இங்கேருந்து இது வரைக்கும் அக்ரெசிவ் ஃபால், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன். அந்த கரெக்ஷனுக்கு இங்கேருந்து இங்கே மறுபடியும் ஒரு அக்ரெசிவ் ஃபால், அந்த லோவை கட் பண்ணிட்டான். அப்போ இந்த லோவை இங்கே கட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற ஃப்ளிப்புக்கு இங்கே இடத்துல 61.8% கரெக்ஷன் இருக்கலாம். ஓகே, அது இருந்தனால தான் இந்த சப்போர்ட்டை உடச்சிருக்கு. ஸோ அது எந்த லெவல் 61.8% இருக்கா இல்லையாங்கிறது வெரிஃபை பண்ணலாம். ஏன்னா 61.8% நம்ம லெவல். ஓகே, மறுபடியும் இந்த டவுன்ஃபாலுக்கு இங்கே மறுபடியும் போய் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டான். மறுபடியும் ஒரு அக்ரெசிவ் டவுன்ஃபால், திடீர்னு எங்கே இருந்தான்னு தெரியல, இங்கே வந்து அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறான். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்? மார்க்கெட் 145 லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா 2025ல் இந்த ஸ்டாக்கு இதுதான் டார்கெட். எது டார்கெட்? இதுதான் டார்கெட். ஸோ வழக்கமாக ஐஓசிஎல் ஷேர், இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கு, கமோடிட்டிஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகும்னா, டிசம்பர் மந்த்து கீழே அதில் பாதாளத்துக்கு போய் விழும், மார்ச் மந்த்து ஹையஸ்டில் போயிருக்கும். ஸோ வழக்கமாக இந்த ஸ்டாக் அப்படி நடக்கும். கமாடிட்டிஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம், கமாடிட்டிஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்ப்போம், எத்தனை வருஷம் அப்படி பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து டிசம்பர் மந்த்து. ஸோ டிசம்பர் மந்த்து இந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா ஜான்வரி மந்த்து, அப்படியே போனீங்கன்னா பிப்ரவரி மந்த்து. ஸோ டிசம்பர் மந்தோடைய இடம் இங்கே இருக்குது. ஓகே, 109 இருக்குது. பிப்ரவரி மந்த்து 196. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே இந்த டிசம்பர் பாருங்கள், இந்த இடத்துல இந்த டிசம்பரில் நல்ல லோ வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ டிசம்பர் ஃபுல்லுமே ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த லோ டு ஹைக்கு, இந்த லோ டு ஹைக்கு சேம் நம்பர் லெவல். என்ன லெவல்? 61.8% இந்த லெவல். அப்போது போன டிசம்பர் அப்பவும் இது, சரி 2022 டிசம்பர் அப்போ இதுதான் நடந்திருக்கு. இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஓகே, அப்போ தொடர்ந்து கடைசி 2 வருஷம் அப்படி தான் நடந்திருக்கு. இந்த டிசம்பர் பார்க்கலாம், 2021 டிசம்பர். 2021 டிசம்பர் என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு. ஓகே, மார்க்கெட் டிசம்பர் மந்த் ஆகிற ஃபால், எங்கே ஃபால் ஆகுது? இந்த லோக்கு இந்த ஹையோடைய கரெக்ஷன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, 61.8%. இது கீழே விட்டான் அப்படின்னா விட்டுருவான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கான், டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிட்டான், டபுள் பாட்டம். பட் அதுவும் வந்து இங்கே கரெக்டாக நம்மளால கிடைக்க முடியாது. பட் இதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஃபுல்லாக ஹோல்டு பண்ணியிருக்கான். ஹோல்டு பண்ணி எப்படி டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த டபிள்யூ பேட்டர்ன், இது நெக் லெவல், இது டபிள்யூ பேட்டர்ன். இந்த நெக் லெவல் கட் பண்ணால் மேலே போயிடுவான், நெக் லெவல் கட் பண்ணிட்டா மேலே போயிட்டான். எப்போ போயிருக்கான்? ஏப்ரல் மந்த்து போயிருக்கான். ஸோ தொடர்ந்து மார்க்கெட் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இது தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிசம்பர் பாருங்கள், இந்த டிசம்பரில் மறுபடியும் இங்கே ஒரு ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபாலுக்கு மறுபடியும் அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான். இதுதான் நடந்துட்டு இருக்கு ஐஓசிஎல் ஷேரில். ஓகே, அப்போ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு ஐஓசிஎல் ஷேர்லன்னு கேட்டிங்கன்னா,
இப்போது மார்க்கெட் வழக்கமாக வர டிசம்பர் ஃபால் மாதிரி இங்கே ஒரு ஃபால் கொடுத்துருக்கான், இந்த டிசம்பர் ஃபால் கொடுத்துருக்கான். அப்போ அந்த டிசம்பர் ஃபாலோட கரெக்ஷன் லெவல் எப்படி இருக்குது? ஸோ இதுதான் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எதை மேலே கட் பண்ணால் மேலே போவாங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த டிசம்பருக்கு கரெக்ஷன் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த லோ டு இந்த ஹைக்கு ஃபிப் லெவல் நம்ம லெவல் கிட்ட நிற்கணும். ஓகே, நம்ம லெவல் கிட்ட வந்து கரெக்டாக நிற்கணும். இதோ நம்ம பாயிண்ட், நம்ம என்ட்ரி பாயிண்ட் இது ஃபிப்பு வச்சோம்னா இந்த ஹையை உடச்சிட்டு போயிடுவான். எந்த ஹை? 197. அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிடுவான். ஸோ கடந்த 3 வருஷமாக இதுதான் நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்தோம். சரி, இந்த 2 வருஷமாக, கடந்த 2 வருஷமாக இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். 2021 டிசம்பர் செக் பண்ணோம், 2022 டிசம்பர் செக் பண்ணோம், இப்போ 2023 டிசம்பர் செக் பண்ணோம், 2024 டிசம்பரில் இப்போ இருக்கும். ஓகே, திரும்பவும் இதே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் ஐஓசிஎல் ஷேரு டிசம்பர் மந்த் ஆனால் இறங்குது அப்படின்னா, இது நீங்கள் ஃபண்டமெண்டலாக யோசிக்கணும். ஐஓசிஎல் ஷேருங்கிறது ஒரு கமாடிட்டி சம்மந்தப்பட்ட ஷேர். ஓகே, ஐஓசிஎல்ங்கிறது ஒரு கமாடிட்டி, அதாவது ஆயில், கேஸு, பெட்ரோலியம், இது சம்மந்தப்பட்ட ஷேர். இந்த ஆயில், கேஸ், பெட்ரோலியம் டிசம்பர் மந்த் ஆனால் ஏன் இறங்குது? டிசம்பர் ஃபால். ஒய் டிசம்பர் ஃபால் ஆனால் ஏன் இறங்குது அப்படின்னா, டிசம்பர் மந்தில் என்ன கிளைமேட்? ஃபஸ்ட்டு வின்டர் கிளைமேட். வின்டர் கிளைமேட்டில் எப்படி இருக்கும்? கோல்டாக இருக்கும். அப்போது கேஸ் என்ன ஆகும்? கேஸு ஃப்ரீஸ் ஆகும். கேஸ் ஃப்ரீஸ் ஆனால் என்னவா மாறிடும்? லிக்விடாக மாறிடும். நான் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கல, சரிங்களா? லிக்விடாக மாறிடும். லிக்விடாக மாறுச்சுன்னா நோ யூஸ். ஓகே, கேஸ் ஃப்ரீஸ் ஆனால் லிக்விடாக மாறிடும். சாரி, கேஸ் ஃப்ரீஸ் ஆனால் சாலிடாக மாறிடும். சாரி, கேஸ் ஃப்ரீஸ் ஆனால் சாலிடாக மாறிடும். சாலிடாக மாறிச்சுன்னா நோ யூஸ். அதே மாதிரி தான் ஆயில் வின்டர் கிளைமேட்டில் ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆச்சுன்னா என்னவாகும்? சாலிடாக மாறிடும். சாலிடாக மாறிச்சுன்னா நோ யூஸ். அதே மாதிரி தான் பெட்ரோலியம். பெட்ரோலியம்ங்கிறதும் ஒரு ஆயில் தான். பெட்ரோலியம் வின்டர் கிளைமேட்டில் என்ன ஆகும்? ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சாலிட் ஆயிரும். சாலிட் ஆயிடுச்சுன்னா நோ யூஸ். ஸோ இதுதான் வந்து இந்த கமாடிட்டிஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்குக்கு பேசிக் ஃபண்டமெண்டல். ட்ரேடே பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி கமாடிட்டி ஸ்டாக்கை டிசம்பர் மந்தில் ஆகிற ஃபாலில் கரெக்ஷன் லெவலில் போய் எடுக்கலாம். ப்ரீவியஸ் லோ கிட்ட இருக்கிற கரெக்ஷன். அப்போ ப்ரீவியஸ் லோ இங்கே எங்கே இருக்குன்னா, போன அக்டோபர் கிட்ட இருக்கிற லோக்கு கரெக்ஷன் ஆகிருக்கு. இப்போது அந்த லெவலுக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் அடுத்த ஜனவரிக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை இந்த ஸ்டாக்கில் பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோவை இந்த ஸ்டாக்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா டிசம்பர் மந்தில் இவங்க என்ன தான் ஆயில், கேஸு, பெட்ரோலியம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாலும், இந்த கிளைமேட் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணிடும். அப்போ அந்த வேஸ்ட் எப்போ தடுக்கலாம் அப்படின்னா, இந்த டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை தடுக்க முடியும். அப்போ தான் அவங்களுடைய ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட், இதுதான் கான்செப்ட் ஐஓசிஎல். ஸோ ஓகே, அதே மாதிரி என்னடா இந்த யூடியூப் சேனல் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆகிட்டு சொல்கிற விஷயம் வந்து
ஒரு 90% நடக்குது அப்படிங்கிறதுனா ரீசன் வந்து இந்த 90% நடக்கிறது ரீசனே வந்து இவ்வளோ நாள் நம்ம பின்னாடி நின்று வேலை செஞ்ச டெக்னிக்கல் ஒர்க் மட்டும்தான். இப்போ திறந்த யூடியூப் சேனல் சில பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க, சில பேர் லைக் வரலன்னு அவாய்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க, ஏன் சில பேர் வியூஸே கம்மியாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டு போகிறவங்க கூட இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் இண்டிகேட்டர் கொடுத்து அமௌண்ட்டை வாங்கிட்டு கிளைண்ட்டை பிடிக்கிற யூடியூப் சேனல் கிடையாது. ஓகே, நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு நாலேஜ் கொடுக்குற யூடியூப் சேனல். ஓகே, நான் உங்களுக்கு மீன் பிடிச்சி கொடுத்து நீங்கள் சாப்பிட்றத விட மீனை கற்றுக் கொடுக்கறதுக்கான திறமையை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா என்ன நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்? தேங்க்யூ. ஐஓசிஎல் இன்வெர்டட் பேட்டர்ன் எதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும்? 145க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அது 1 டே டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, 4 hour டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி. 1 டே டைம் ஃப்ரேமாக இருந்தால் மிகப்பெரிய கன்ஃபர்மேஷன். 145க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். 146க்கு மேலே க்ளோஸ் வச்சு க்ரீன் க்ளோஸ் வச்சாலே இட்ஸ் கோயிங் டு ஹிட் எங்கே 195 எல்லாம் தாண்டி போயிடும். ரைட்டா? நியூ ஹையை கொடுக்கும் அடுத்த இயரில். ரைட்? தேங்க்யூ.